ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது பண்றாங்க. எப்படி பாக்குறீங்கன்னா இது வந்து முக்கா ஆளுங்கட்சியோட பெரிய தவறு பண்றாங்க. ஆளுங்கட்சி நாங்களும் ஆளுங்கட்சியில இருந்தோம். நாங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி சட்டவிரோதமாக நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, 41 பேரை கொண்டீங்க. அப்போ நாங்களும் தான் ஆளுங்கட்சியாக இருந்தோம். உங்களை என்ன செஞ்சுருக்கலாம்ல. அது யார் மேலே தப்பு? விஜய் மேலே தானே தப்பு. இப்போ இருக்கிற ஆட்சி மேலே தான் தப்பு. அவருக்கு இந்த ஆட்சி அப்போ வந்து பொறுப்பு ஏற்றுக்கலாம்ல. ஓடுனாரு, எங்களே சொன்னார் ஓடு 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 ஓடுன்னு. அப்புறம் தான் அங்கேருந்து இது கரூர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஓடினாரு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. எங்கள் தலைவரை ஓடி வந்தார். எங்கள் தலைவர் சென்னையிலேருந்து கரூருக்கு வந்தார். யார் ஓடினா? நீங்களே சொல்லுங்க, மக்களே சொல்லுங்க. ஓடினது யாரு? கரூர்லேருந்து 41 பேரை கொண்டுட்டு ஓடினாரு. எங்கள் தலைவர் சென்னையிலேருந்து 41 பேரை போய் பார்க்க போனார். யார் ஓடினது? மக்களுக்கு தெரியும். சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஓட்டும் போட்ட மக்களும் சிந்திங்க. எந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சிந்திங்க. தலைவரை கைது பண்றாங்களே, எப்படி பாக்குறீங்கன்னா இது வந்து எங்கள் தலைவரை கைது பண்ண சும்மா பொய் வழக்கு. தலைவரை ஓப்பனாக சொன்னால் பொய் வழக்கு. இது வந்து நாங்கள் சந்திச்சுக்கிறோம். சட்டபூர்வமாக சந்திச்சு நாங்கள் இன்னைக்கு நைட்டு 6 மணிக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். நாளைக்கு சட்டசபைக்காண்டி கைது என்ன அதனால நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சுற திமுக அஞ்சுறதுக்கு நாங்கள் அஞ்சவே மாட்டோம். திமுக இந்த விஷயத்தில் அஞ்சுறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. நாங்கள் உயிரையும் கொடுப்போம். எங்கள் அண்ணன் உதயானனுக்கு உயிரையும் கொடுக்க நாங்கள் தொண்டர் இருக்கோம், அவனை தம்பிகள் இருக்கோம். நாங்கள் எது சட்டபூர்வமாக எதை வேணால் சந்திக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் என்ன செய்ய போகிற? கொண்டு போய் விடுவான்னு ஒரு நாள் வச்சிருப்பியா? ஒரு நாள் வைக்க முடியுமா? நாளைக்கு நீனே வெளியே அமுச்சு விடுவ. நாங்கள் பார்க்க தானே போகிறோம். நாங்கள் அந்த பொய் கேஸு நாங்கள் நிரூபிக்க தானே போகிறோம். நீ நிரூபிக்க முடிஞ்சா? நீ நிரூபிக்க முடிஞ்ச 41 பேர்த்த கொண்டு நீ நிரூபிக்க முடிஞ்சா? நீ தான் டெல்லிக்கு போன. டெல்லிக்கு போய் நல்லா ரூமுக்குள்ள நல்லா உட்காந்து பேசிட்டு வெளியே வரும்போது கை காட்டிட்டு வர. நீ 41 பேரை கொண்டுட்டு வந்த கை காட்டிட்டு வர இதா கேட்குறாரு அமைச்சர், சட்டவர அமைச்சர் ராகுல் ஜானா. என் தலைவர் இங்கேருந்தே பிரச்சாரம் ஆரம்பிச்சுமான்னு கேட்டாரு. அப்போ நீ இங்கே 40 பேர் கொண்டுட்டு தானே நீ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்க. இது ஒரு நிர்வாகம் தான். 40 பேர் கொண்டு ஒரு உயிரோட வேலை என்ன வேலைன்னு தெரியும். அது அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ வேதனைப்படுவாங்க. நீ என்ன நினைப்பா? நீ சொல்ற அசாட்டா தலைவரே இந்த 40 நம்ம இது பிரச்சாரத்தை இங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம், என் தலைவர் சுண்டி விட்டான்னு சொல்ற. இது வந்து முழுக்க மோடியோட இதுதான், அம்சாவோட திட்டம் தான். ஆனால் மக்களுக்கு போக மக்கள் உணர்வாங்க. தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக உணர்வாங்க. அடுத்து சட்டசபை தேர்தல் வருது. 7 தொகுதிக்கு வருது. அந்த 7 தொகுதியிலையும் என் தலைவர் தான் ஜெயிப்பாப்ல. அதுக்கு நாங்கள் முழு கேரண்டி கொடுக்குறோம். முழுச்சா உழைப்போம், உயிரையும் கொடுப்போம். எங்கள் அண்ணன் உயிரை கொடுப்போம். நீ ஒரு நாள் வச்சு பாரு, நாளைக்கு என்ன நடக்கும் போன்னு பாரு. தமிழ்நாட்டில் உசுரை கொடுங்க. நாங்கள் இருக்கோம், தொண்டர் இருக்கோம், எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அண்ணனுக்கான தம்பியே இருக்கோம். எங்கள் தலைவருக்காண்டி உயிரையும் கொடுப்போம் நாங்கள். இது வந்து விஜய் வந்து சொல்கிறாப்புல, இவர் வந்து சும்மா பில்டப்பு. சினிமாவில் வேணா பில்டப் பண்ணிக்கலாம் தலைவர். நிஜ வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் பில்டப் பண்ண முடியாது தலைவர். நீங்கள் சினிமாவில் வேணா 10 பேர்த்த அடிச்சு தூக்குவீங்க. நிஜ வாழ்க்கை வந்து தூக்க சொல்லுங்க, 10 பேர்த்த நிற்க சொல்லுங்க. அது சினிமா, இது லைஃபு. அது பொய், இது நிஜம். இதுதான் விஷயம். ஆமாம், நீங்கள் வருவீங்களா? இன்னொரு 7 தொகுதி இருக்கு. இந்த 7 தொகுதியில் நாங்கள் திமுக ஜெயிக்கிறோம். ஆட்சியை வந்து நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதத்துல என் தலைவர் திருப்பி சிஎம் ஆவாப்ல. அதை நாங்கள் இந்த அறிவாலயத்தில் வெடி போட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம். சொல்றாருல, நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கைது? பொதுவா தான் எப்படி கைது பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவரே கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன போராட்டம் நடக்குது? எல்லாருக்குமே கேஸ் எல்லாம் கொடுத்து டிவிக்கு காரங்க எல்லாருக்குமே போயிருக்காங்க சென்னை காவல் நிலையத்துக்குலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரே விஷயம் தான். நாளைக்கு சட்டசபை கூடுது. சட்டசபையில வேற எதாவது ஒன்று பேசி அவங்கள டென்ஷன் பண்ணிடுவாங்க. காடி இன்னைக்கு வந்து விஜய் வந்து அலர்ட் ஆயிட்டு வேற முதல் தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டோம்னா நாளைக்கு சட்டசபை சத்தம் இல்லாமல் நடக்கும். நம்மளை எதிர்த்து யாருமே நாளைக்கு ஒன்றும் பேச மாட்டாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சிக்காண்டி தான் இன்னைக்கு வந்து கண்டிப்பான முறையில் இவர் இளைய தளபதி விஜயன்றவர் பண்ணியிருக்காரு. அதுதான் ரீசன், மெயின் ரீசன் அதுதான். இப்போ நாளைக்கு சட்டசபைக்காண்டி தான் அவர் கைது பண்ணியிருக்காப்புல. எப்படி பாக்குறீங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? நாளைக்கு சட்டசபை கூட போகுதுண்ணே. நாளைக்கு சட்டசபை கூட போகுது. இன்னொன்று அறிக்கையில் வேறு தாக்கல் பண்ண போகிறாங்க. ஒருவேளை அது ஒரு இடைஞ்சலாக கூட இருக்கலாம்.
அதனால கூட அவரை கைது பண்ணி உள்ள வச்சுட்டா நாளைக்கு அவர் வரமாட்டாருன்னு கூட எல்லாம் போன வட்டம் வந்து பட்டையை கிளப்பி விட்டு போனாரு. அதனால கூட அப்படி இருக்கலாம். ஆனா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் தப்பா பேசிட்டாரு, திரிஷா வச்சு பேசணுங்கிறதுனால தான் கைது பண்ணிட்டாங்க. அண்ணே. வந்து இந்த மாதிரி ஆளை யாரா இருந்தாலும் வார்னிங் தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எதிர்க்கட்சி தலைவரே உள்ளதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னு தாவ கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. அண்ணே, இதெல்லாம் தப்பா இருக்கு. நடிகைன்னா எல்லாரும் தப்பா பேசுறதானே. நான் எந்த நடிகையை நல்லா பேசியிருக்காங்க, இவர் என்ன அப்படி என்னன்னே பேசியிருக்க போறாரு. இவரே அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசரா இருந்து படத்துக்கே அந்த திரிஷா மேடம்க்கு வாய்ப்பு கொடுத்தவர். இவருக்குன்னு எப்படி பேச போறாரு. ஏதோ ஒரு சின்ன வாய்ஸ் கூட வந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள கட்டத்துக்கு அவரை தூக்குறதுக்கு இதுதான் காரணம். நாளைக்கு சட்டசபை கூடுது. அது அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டசபை கூடுறனால இவருக்கு வேணாம், இவர் உள்ள இருந்தா ஏதாவது வாய் பேசுவார் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது மாதிரி எங்களை மாதிரி துள்ளாலாம் பாரு, நாங்கெல்லாம் பாரு டெய்லி 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்போம். மிஞ்சி போனா மதுரையில இருந்து எதுக்கு வந்திருக்கோன்னு பாரு. போஸ்ட் ஓட்டுற தொழிலாளர் நாங்கெல்லாம் வந்து இங்க எதுக்கு வந்திருக்கோம்? தாவேக அரசு எங்களுக்கு சரியில்லை. ஏன் இவங்க எந்த ஆட்சியில இப்படி ஒட்ட விடாம இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் அதிமுக ஆண்டிருக்கு, திமுக ஆண்டிருக்கு, போஸ்டர் கலாச்சாரத்தை அழிச்சதே கிடையாது. ஆனா இவங்க வந்து ஏன் இப்படி பண்றாங்க? மதுரையில நாங்களும் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம், மதுரை ஆணையாளரை பார்த்தோம், கலெக்டரை பார்த்தோம். ஏன் அந்த தாவேக சம்பந்தப்பட்ட அமைச்சர், எம்எல்ஏ எல்லாரையும் தொடர்பு கொண்டு பார்க்குறோம். எந்த ஒரு முடிவு எட்டப்படலை. அதனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க இங்க அண்ணா அறிவாளம் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயாட்ட வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அவரும் பார்த்து படிச்சு இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனால இந்த கைது நடக்கும், நாளைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் மதுரையில் மிகப்பெரிய இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சொட்டு மருந்து கொடுக்கணுன்னா கூட ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டினா தான் தெரியும். அப்போ தான் அதை பார்த்துட்டு சொட்டு மருந்து கொடுக்கவே வர்றாங்க. செல்லில் பார்த்துட்டா பொம்பளை பிள்ளை எல்லாரும் வர்றாங்க, அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு அந்த கலாச்சாரத்தை அழிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. கேட்குறக்காண்டி தான் அறிவாலயம் வந்திருக்கோம். நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என் பேர்